காலையில் எழுந்தவுடன் 1 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிச்சிடணும். ஒரு கடமையாக குடிச்சிடணும். டீ காஃபி எல்லாம் குடிக்கிறோம்ல, டீ காஃபி குடிக்கிறதுக்கு நம்ம என்றைக்குமே தவறுறது கிடையாது. டீ காஃபி எல்லாருமே குடிச்சிடுறாங்க. காலையில் குடிக்கலன்னா அவங்களால அது முடியாது. தேடி தேடி போய் குடிச்சிடுறாங்க. ஏன்னா டீயில் இனிப்பு சுவை இருக்குது, அதனால் குடிக்கிறாங்க. அதில் சூடாக வேற கிடைக்குது அப்படின்றனால குடிக்கிறாங்க. அது மாதிரி முக்கியமாக குடிக்க வேண்டியது என்னென்னா, 1 லிட்டர் தண்ணி காலையில் எழுந்த உடனே மெதுவாக ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்து 1 மணி நேரத்துக்குள்ளே 1 லிட்டர் தண்ணி குடிச்சிடணும். குடிச்சிட்டாக்கா 1 லிட்டர் தண்ணி குடித்தாதான் நம்ம மலம் கழியும் அப்படிங்கிற நிலைமை கூட வரலாம். அப்படி இல்லாமல் கூட நல்ல மலம் கழிஞ்சு விட்டு அப்படின்னா கூட அதன் பிறகு 1 லிட்டர் நம்ம தண்ணி குடிக்கும் போது என்னென்னா மிச்சம் இருக்கிற அந்த மர கழிவுகள் எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் இந்த 1 லிட்ரு நம்ம காலையில் இருந்தோடனே மலம் வெளியே போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு மலம் கழித்து விட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் உள்ளே மிச்சம் மீது கழிவுகள் தேங்கியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, அதிகமாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம வெளியே வர வைக்கணும். அப்படின்னா 1 லிட்டர் நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க, மிச்சம் மீதம் இருக்கிற அந்த கழிவுகள் மல கழிவுகளும் அதுவும் வெளியே வந்துவிடும். அதனால் டீ குடிக்கிறது எவ்வளோ முக்கியமாக நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்கன்னா, டீ ஏதாவது தேநீர் ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுக்கு. அதே மாதிரி அதை விட அதிகமான முக்கியத்துவம் டீ குடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த நன்மையும் பெருசாக வரவே வராது, தீமை தான் வரும். காஃபி குடிக்கிறதுனால தீமை தான் வரும். காஃபிலாம் குடித்தாக்கா மலச்சிக்கல் தான் வரும். ஏன்னா அது ரொம்ப சூடானது. காஃபி ரொம்ப சூடானது. உணவு செரிமானத்தை அது ரொம்பவும் தடுக்கும். காஃபி, கோழிக்கறி இதெல்லாம் பயங்கர சூடானது. அதை விட உடம்புக்கு நல்லது செய்கிறதுக்கு நம்ம அந்த பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டேங்கிறோம். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, டீ குடிக்கிறதா இருந்தால் கூட சர்க்கரை இல்லாமல் சேர்த்து வெறுமனே சுவை இல்லாத டீ, அந்த இனிப்பு சுவை இல்லாத டீயை குடிங்க. அது பிறகு அப்போ தான் இந்த மாதிரி 1 லிட்டர் தண்ணி குடிக்கிற பழக்கம் அப்போ தான் உங்களுக்கு வழக்கத்துக்குள்ளே வரும். நம்மளை நல்ல பழக்கங்களெல்லாம் எதெல்லாம் தடுத்து வச்சுருக்குன்னா இந்த மாதிரி அடிமைத்தனங்கள் தான். நம்ம எப்போவுமே சுவையாக இருந்தால் தான் அதுக்கு அடிமையாகிறோம். அந்த மாதிரி ஒரு வழக்கம் நமக்கு இருக்குது. சுவையாக இருக்கணும், இனிப்பு சுவை இருக்கணும். அப்போ தான் நமக்கு எந்த ஒரு வழக்கத்தையும் நம்ம கடைபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம இருக்கிறோம். இனிப்பாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி இனிப்பாக ஒரு தண்ணி 1 லிட்டர் தண்ணி இருந்தால் அதை நம்ம டெய்லி குடிச்சிருவோம் போலுக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. அல்லது சுவையாக ஏதாவது ஒரு தண்ணி, சுவையே இல்லாமல் தண்ணீரில் சுவையே இல்லை அப்படிங்கும்போது, தண்ணீருக்குன்னு ஒரு சுவை இருக்குது, அது சுவையே இல்லாத ஒரு சுவை அப்படிங்கும்போது அதை குடிக்கிறதுக்கு நம்ம அடிமையாயிட்டோம்னாக்கா நம்ம உடம்பு ஆரோக்கியமாயிடும். அதனால் 1 லிட்டர் தண்ணி காலையில் எழுந்த உடனே குடிக்கின்ற அந்த வழக்கம் இருக்குல்ல, அந்த வழக்கத்திற்கு நம்ம அடிமையாக வேண்டும். விடாப்பிடியாக கடைபிடிக்க வேண்டும், பிடிவாதமாக கடைபிடிக்க வேண்டும். சரி, மழை காலம் வருது, குளிர்காலம் வருது, அப்போ கொஞ்சம் சூடான வெதுவெதுப்பான தண்ணீராக 1 லிட்டர் தண்ணி குடிச்சிடணும். இப்படி இடைவிடாமல் குடிப்பதற்காக நம்ம ஒரு அட்டவணை போட்டு வச்சுக்கணும். தினமும் இந்த வழக்கத்தை கடைபிடிக்கிறோமா, பிடிவாதமாக கடைபிடிக்கணும். ஒரு 100 நாள் கடைபிடிக்க வேண்டும். அப்படி 100 நாள் 200 நாள் விடாமல் கடைபிடிக்கிற அந்த வழக்கத்தை நம்ம கடைபிடிக்கும்போது அது நமது வாழ்வில் அதில் அது அப்படி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல நிறைய நன்மைகள் நடக்கும்ல. அந்த நன்மைகளுக்கு நம்ம அடிமையாயிரும். இந்த தண்ணீர் குடிப்பதற்கு நம்ம அடிமையாக மாட்டோம். ஆனால் இந்த தண்ணீர் குடிப்பதால் நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் இருக்குது பாருங்கள். அந்த நன்மைகளை உணரும் போது இந்த வழக்கத்துக்கு நம்ம அடிமையாயிரும். நல்ல விஷயமே எப்படின்னா, நல்ல விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கசப்பாக கூட இருக்கும், அதில் சுவை இல்லாமல் கூட இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடைபிடிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏற்படுகிற நன்மையை பாருங்கள். அந்த நன்மையை பார்க்கும்போது தான் இந்த நல்ல விஷயத்துக்கே நம்ம அடிமையாகும். தீமைங்கிறது எப்படின்னா, செய்கிறதுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும், அது சுகமாக இருக்கும். ஆனால் அதனால் தீமை தான் ஏற்படும். நம்ம எதுக்கு அடிமையாகும்? அந்த தீமையை செய்யும்போது நமக்கு ஏற்படுகிற அந்த சுகம் இருக்குது பாருங்கள், அந்த சுவை. ஒரு உதாரணமாக ஒரு டீ குடிக்கிறோம், டேஸ்ட்டாக இருக்குது. காஃபி குடிக்கிறோம், டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாயிடுறோம். ஆனால் அதனால் ஏற்படுகிற தீமைகளை பற்றி நம்ம பொருட்படுத்த மாட்டேங்கிறோம். ஆனால் நன்மைகள் எப்படின்னா, செய்கிறது கஷ்டமாக இருக்கும். நன்மைகள் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். அது சுவை இல்லாமல் கூட இருக்கும், அல்லது கசப்பான சுவையாக இருக்கும். ஆனால் அதுக்கு அந்த சுவைக்கு நம்ம அடிமையாக முடியாது. கசப்பான சுவைக்கு யாரும் அடிமையாக மாட்டாங்க. ஆனால் அதனால் ஏற்படுகிற நன்மைகள் இருக்குது பாருங்கள். அந்த நன்மைகளை உணரும் போது தான் இந்த நல்ல பழக்கங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுக்கு நம்ம அடிமையாகணும்னு நினைப்போம், அடிமை ஆகிடும். அதனால் விளையிற நல்ல நல்ல நன்மைகளை பார்க்கும்போது
ஒரு இப்போ வந்து ஒரு பாகற்காய் எல்லாம் சாப்பிட்றோம், பாகற்காய் இதெல்லாம் கசப்பாக தான் இருக்கும். ஒரு வேப்பங்கொழுந்து இதெல்லாம் கசப்பாக தான் இருக்கும். காலையில் உடற்பயிற்சி இதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையில் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதனால் இதுக்கு நம்ம அடிமையாக முடியாது. ஆனால் இதனால் ஏற்படுகிற நன்மைகளை உணர்றோம் பாருங்க, அப்போ தான் நம்ம இந்த வழக்கத்துக்கு அடிமையாகும், இந்த நல்ல வழக்கத்துக்கு அடிமையாகும். அந்த நன்மைகளுக்காக தான் நம்ம அடிமையாகும். ஓஹோ, இவ்வளோ நன்மை இருக்குது, நமக்கு உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குறையுது, உடல் எடை குறையுது, உடல் பருமன் குறையுது, காலையில் உடற்பயிற்சி செஞ்சாக்கா உடல் பருமன்லாம் குறையுது, கசப்பான உணவுப் பொருட்களை சாப்பிட்டாக்கா இன்னும் நல்லா இருக்குது, சுகர் எதாவது இருந்தால் கூட குறையும், இப்படி நோய்கள் இருந்தால் குறையும், இப்படி உணவில் கட்டுப்பாடு. இது கஷ்டமாக இருந்தாலும் அதனால் ஏற்படுகிற நன்மைகளை பார்க்கும்போது தான் இது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதைத்தான் செய்யணும் அப்படின்னு நம்ம அதுக்கு அடிமையாயிடுறோம். அந்த நன்மைகளை பார்க்கும்போது இதுக்கு நம்ம அடிமையாகணும், இந்த நல்ல விஷயங்களுக்கு நம்ம அடிமையாகணும் அப்படின்னு. ஆனால் தீய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த தீய விஷயம் செய்யும்போதே சுகமாக இருக்கும். ஒரு காஃபி, டீ, பிரியாணி இதெல்லாம் சாப்பிடும்போது சுகமாக இருக்கும், அடிமைப்படுத்தும். தூங்கும்போது நல்லா தூங்கலாம். காலையில் 8 மணி வரைக்கும் தூங்குறோம் அப்படின்னா சுகமாக இருக்கும். ஆனால் அதனால் ஏற்படுகிற பின் விளைவுகள் இருக்குது பாருங்கள், அதை பார்க்கும்போது தான் இந்த தீமைகள்லேருந்து நம்ம எப்படியாவது விடுபட்டாகணும், அல்லது விடுபட முடியவில்லையேன்னு வருந்துவாங்க, விடுபட்டே ஆகணும் அப்படின்னு போராடுவாங்க. அந்த பின் விளைவுகளை பார்க்கும்போது, அந்த மோசமான விளைவுகளை பார்க்கும்போது இதுலேருந்து நம்ம எப்படியா விடுபட்டுறணும், தீமைகள்லேருந்து, தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபட்டுறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி தண்ணிங்கிறது, 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறது சுவை இல்லாமல் இருக்கலாம். நம்ம டீ குடிக்கிறோம், அதில் சுவை இருக்குது, இனிப்பு சுவை இருக்குது. காஃபி குடிக்கிறோம், நல்ல அருமையான சுவை இருக்குது. ஆனால் அதனால் தீமை தான் ஏற்படுது. ஆனால் நம்ம குடிக்கும்போது ஏற்படுகிற அந்த இனிப்பு சுவைக்கு அடிமையாகி பின்னாடியில் ஏற்படுகிற அந்த காஃபி, டீ குடிக்கிறதுனால ஏற்படுகிற தீமைகளை நம்ம பெருசாக பொருட்படுத்த மாட்டேங்கிறோம். அல்லது பொருட்படுத்தும் போது தான் விட முடியலையே, இந்த காஃபி டீயை விட முடியலையே, இது நமக்கு இவ்வளோ தீங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறோம். ஆனால் தண்ணி குடித்தா அதில் சுவை கிடையாது. ஆனால் அதனால் 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுனால இந்த உடல் ஒழுங்காக வேலை செய்யுது. கழிவுகள், மிச்சம் மீதம் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே வந்துடுது. அப்போ உடம்பு தலைவலிலாம் வராது. கழிவுகள் முழுமையாக வெளியேறிவிட்டால் உங்களுக்கு தலைவலி வராது. அந்த அளவுக்கு தலை மூளை சுதந்திரமாக வேலை செய்யும், உடம்பு சூடாகாது. இவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள், சோம்பேறித்தனமாக இருக்காது, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இவ்வளோ நிறைய வேறு எதுவும் நோய்கள் எதுவும் வராமல் இருக்கும். சளி பிரச்சனையெல்லாம் வராது. சளி பிரச்சனைலாம் ஏன் வருதுன்னா கழிவுகள் தேங்குவதால் தான், கழிவுகள் முழுமையாக வெளியேறாதனால தான், உடம்பு சூடாகி அதனால தான் சளி பிரச்சனையே வருது. அதனால் காலையில் 1 லிட்டர் தண்ணியை குடிக்கிறது அவ்வளோ அற்புதமானது. அதனால் ஏற்படுகிற நன்மைகளை உணர்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப காலம் அதை கடைபிடிக்கணும், விடாப்பிடியாக கடைபிடிக்கணும். ஒரு 100 நாளாவது கடைபிடிச்சாதான் இந்த 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம அனுபவபூர்வமாக உணரும்போது அந்த நல்ல வழக்கத்துக்கு நாம் அடிமையாகி விடுவோம். அப்போ தான் நன்மைகளை பார்க்கும்போது, அந்த நல்ல பழக்கத்தினால் ஏற்படுகிற நன்மைகளை பார்க்கும்போது தான் நாம் அதுக்கு அடிமையாகும்.